அன்பார்ந்தவர்களே வணக்கம். நமக்கு பல சக்திகள் வேண்டும் என்று பல முறை நாம் பல இயக்கங்களை, அதாவது பல்வேறு இயக்கம் நம் உடலில் இருந்து வெளியிட்டும் அதனுடைய வழிமுறைகளையும் பல பின்பற்றியும் நமக்கு நடைபெறாத செல்கிறது. அப்படி என்றால் நமக்கு ஒரு வல்லமை தேவை என்று எதிர்பார்க்கும் பொழுது நாம் சொன்னால் அது நடக்குமா என்றெல்லாம் நமது மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் வேளையில் நாம் சொன்னால் நடக்குமா நடக்காதா, நமக்கு வாக்கு பலிக்குமா பலிக்காதா, ஒருவரிடம் நாம் பேசும்பொழுது அவர் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன் என்கிறார்கள். அவரிடம் போய் நான் எப்படி என்னுடைய கோரிக்கையை வைப்பது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நாம் அவர்களை வசியப்படுத்தவே முடியும் என்பது சில மொழியினால் உள்ளது. எப்பேற்பட்ட வல்லவனாக இருந்தாலும் நாம் இழுத்து இழுப்புக்கு வர முடியும் என்பதுதான் பழைய காலங்களில் நமக்கு சித்தர்கள் வகுத்த பாடம். அதில் எப்படியெல்லாம் நாம் செய்தால் அது நமக்கு நடக்கும் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது சித்தர்கள் காட்டிய வழியை சிலது நாம் பயன்பற்றினால் போதும். அது இல்லாமல் எளிதாக கிடைக்கக்கூடிய சில மூலிகைகள் கூட நாம் சரியாக பின்பற்றுவதில்லை. அதை பற்றிய நாம் சிந்திப்பதும் கிடையாது. ஆக நம்முடைய முயற்சி வீணாகி விடுகிறது. முயற்சி எடுக்காமலே நாம் பெரும் செல்வந்தராக ஆகக்கூடிய வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற வேளையில் எப்படி ஒரு பெரும் மனிதனை நாம் கைக்குள் எடுப்பது என்று பார்த்தால் நமக்கு தெரிந்த போல் ஒரு மூலிகை சிறியானங்கை. இந்த சிறியானங்கை செடிக்கு கரிநாளில் காப்பு கட்ட வேண்டும். பகலில் கரிநாளில் காப்பு கட்ட வேண்டும். பகலில் மூலிகையை பறிக்க முன் நமக்கு நாம் உள்ளூர சில மந்திரங்கள் உள்வாங்க வேண்டும். நாம் மேம்போக்காக எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. அது உள்வாங்க செய்ய வேண்டும். அதுபோல் இதை பறிக்க முன் சர்வ பிசாகர் ஹனி சர்வ மோகினி சூழ் சர்வ கிருஷ்ணாவணி வா வா என இந்த மந்திரத்தை ஓதும். இந்த மந்திரத்தை நாம் ஓதும் போது வெறும் வாயினால் அடக்கிக் கொண்டு எப்பேற்பட்ட வல்லவராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய மனிதராக இருந்தாலும் நாம் அழைத்த அழைப்புக்கு ஓடி வருவார். இந்த சிறியானங்கைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த மூலிகையை நாம் வாயில் அடக்கி கொண்டாலே இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். சொல்லி பிறகு நீங்கள் யாரை நினைத்து வா என்று கூப்பிடுகிறாரோ அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். இது செயல்பாட்டில் உள்ள ஒரு மூலிகை. நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் கட்டுப்பாட்டிற்கு எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் வளைந்து கொடுப்பார் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.